மொபைல் ஃபோன் ஹீட்டிங் இஷ்யூவை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மொபைல் ஃபோன்ல தேவையில்லாத ஆப்ஸ், போட்டோ, வீடியோ, ஃபைல்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களோட போன்ல இருந்துச்சுன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்களோட போன்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அப்படின்றத நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஃபுல்லா ஓவர் ஃபுல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா மொபைல் ஹீட் ஆகும், ஹேங் ஆகும், லேக் ஆகும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூ பாத்தீங்கன்னா உங்களோட போன்ல வரும். அதனால ஸ்டோரேஜை கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் மெயின்லி உங்க போன்ல தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சோ அந்த மாதிரி ஆப் எல்லாம் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே உங்களோட போன்ல பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்களோட போன் ரொம்ப ஹீட் ஆகும். அதனால தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் போன்ல இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது உங்களோட போன்ல பாத்தீங்கன்னா சார்ஜ்ல நீங்க கரெக்டா இருக்கணும். சார்ஜ் மெயின்டைனிங் அப்படின்றது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும். நீங்க சார்ஜ் போடுறது பாத்தீங்கன்னா 20 to 30 நீங்க சார்ஜ் போட்டுறணும். அதே மாதிரி சார்ஜ் ஆஃப் பண்றது பாத்தீங்கன்னா 80 to 90 நீங்க ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த ஒரு மெத்தடை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஸோ இது இல்லாம நீங்க ரொம்ப இர்ரெகுலரா சார்ஜிங்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களோட போன் ஹீட் ஆகும். அதனால இந்த ஒரு சார்ஜிங் மெயின்டெனன்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மூணாவது விஷயம், நல்ல குவாலிட்டியான சார்ஜர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நீங்க போன் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜர் உங்களோட போனுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த சார்ஜரே பாத்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. அதுவே பாத்தீங்கன்னா உங்களோட போன்ல எப்பொழுதுமே யூஸ் பண்ணுங்க. சார்ஜை மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்க யூஸ் பண்றப்பையும் கண்டிப்பா உங்களோட மொபைல் போன் ஹீட் ஆகும். இப்ப நிறைய பேர் சொல்லுவீங்க, என்கிட்ட நான் வாங்கின சார்ஜர் வீணா போயிருச்சு, போனு கொடுத்து சார்ஜர் வீணா போயிருச்சு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ நீங்க மார்க்கெட்ல ஒரு நல்ல குவாலிட்டியா இருக்கக்கூடிய ஒரு சார்ஜரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சார்ஜரே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சியா ஒரே சார்ஜரை நீங்க யூஸ் பண்ணணும். மாத்தி மாத்தி யூஸ் பண்றத கண்டிப்பா தவிர்த்துக்கோங்க. அதை நீங்க தவிர்த்துட்டாலே கண்டிப்பா உங்களோட போன் பாத்தீங்கன்னா ஹீட் ஆகாது. அண்ட் நாலாவது விஷயம், உங்களோட போனை பாத்தீங்கன்னா ரொம்ப நீங்க ஹீட்டா இருக்கக்கூடிய இடத்துல வைக்காதீங்க. சன்லைட் படுற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட போனை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்றப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களோட போன் ஹீட் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா சன்லைட் இருக்க பிளேஸ்ல போனை யூஸ் பண்றதை கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட போன்ல பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லா வைக்காதீங்க. அப்படி வைக்கிறப்பையும் உங்களோட மொபைல் போன் ஹீட் ஆகும். அதனால பிரைட்னஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன்ல ப்ளூடூத், வைஃபை, லொகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுறப்ப மட்டும் நீங்க ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. தேவையில்லாத டைம்ல கண்டிப்பா ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அதெல்லாம் ஆன்ல இருந்தாலும் கண்டிப்பா உங்களோட மொபைல் போன் ரொம்ப ஹீட் ஆகும். அதனால அதை ப்ராப்பரா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட போன்ல ஒரு சில செட்டிங்ஸை நம்ம பண்றது மூலியமாகவும் நம்மளோட போன் ஹீட் ஆகாம நம்ம பாத்துக்க முடியும். ஜஸ்ட் உங்க போன்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க அபவுட் போன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல போனீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பில்ட் நம்பர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு 4-5 டைம் தொடர்ந்து பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்றது உங்களோட செட்டிங்ஸ்ல எனபிள் ஆயிடும். அந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட போன்ல பேக்ரவுண்ட்ல எந்த விதமான ப்ராசஸும் நடக்காது. அதனால உங்களோட போன் பாத்தீங்கன்னா ஹீட் ஆகாது. ஸோ அதனால இதை கண்டிப்பா பண்ணிடுறீங்க. இப்போ நான் இந்த வீடியோல சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே உங்களோட மொபைல் போன் பாத்தீங்கன்னா ஹீட் ஆகாது. ஹீட் ஆகிட்டு இருந்தாலும் கம்ப்ளீட்டா அது ரெடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் குறிப்பா நீங்க போன் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு எப்பயாச்சும் ஒரு சில டைம்ல டக்குன்னு போன் ஹீட் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்களா, அந்த நேரத்துல உங்களோட போன்ல இருக்கக்கூடிய கேஸ், அதாவது கவர் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்றப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஹீட் அப்படின்றது குறைய ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்பப்பெல்லாம் உங்களோட போன் ரொம்ப ஹீட் ஆகுதோ ஸோ அந்த டைம்ல நீங்க கவரை ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்றப்ப கண்டிப்பா போனோட ஹீட் ரெடியூஸ் ஆகும். நீங்க அப்பயும் கவர் போட்டிருக்கப்ப அந்த ஹீட் வெளில போக முடியாம போன்லயே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இன்னும் ஹீட் ஆகிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ஸோ அதனால ரொம்ப ஹீட் ஆகுற டைம்ல கவரை கழட்டிட்டு யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோல சொன்ன இந்த எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ணி உங்களோட போனை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட போன்ல இந்த ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்றத நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. எதில் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதற்கான வியூஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.